கொடுத்தாரு. அதுபடி தான் அமைச்சர்களை துறைகளை வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இதுக்கு மேலே யார் அப்படின்னா ஆளுநரும் முதலமைச்சரும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அப்பப்போ குடியரசுத் தலைவர் வருவார். ஓகேங்களா? இப்போ ஆளுநருக்கு வந்து யார் ஆலோசனைப்படி முதலமைச்சரோட அந்த இதுபடி தான் 163ஆம் சட்டப்பிரிவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலது தவிர மற்றதெல்லாம் ஆளுநர் வந்து இது பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் பிரதமருக்கு என்ன பார்த்தோம், அங்க வந்து என்ன பெரும்பான்மை பெற்றிருக்கணும், ஜெயிக்கிறாங்களோ அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த தொகுதியில் நீங்க நில்லுங்க வந்து எத்தனை தொகுதி மொத்தம் 234 தொகுதி, அந்தந்த தொகுதியில ஒவ்வொருத்தரையும் வந்து நியமிச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஜெயிச்சவங்களும் இருப்பாங்க, தோற்றவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜெயிச்ச ஒரு 234 தொகுதியில ஒரு 230 தொகுதியோ 220 தொகுதியோ வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ யார் மூலியமா வின் பண்ணியிருக்காங்க, யார் கட்சி மூலியமா? ஆனால் முதலமைச்சரும் யாரு தான், ஒரு உறுப்பினர் தான். ஓகேங்களா? அதுல ஒரு இதாக இருப்பாரு. அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, அது முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலமைச்சர். ஆனால் எடுத்தோடனே சொல்லிட்டுனா முதலமைச்சர் மற்றவங்க அமைச்சர்களை நீங்கள் போட்டிடுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கட்சி தலைவர்களாக இருக்காங்க, அவங்க பரம்பரை வாரிசு இருக்கிறதுனால இவங்க தான் முதலமைச்சர் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் அமைச்சர்கள்லாம் வந்து இந்த தொகுதிக்கு நீங்கள் நில்லுங்க அப்படின்வாங்க. உள்ள அப்படி தான் நடக்கும். ஆனால் வெளியே எப்படின்னா முதல்ல வந்து இவங்கெல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்கள் நில்லுங்க, நீங்களாம் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சவங்கள யார் முதலமைச்சரும் ஒரு கேண்டிடேட்டாக இருப்பார், தேர்தலில் போட்டிடுவார் ஒரு தொகுதியில். சரிங்களா? அவர் ஃபஸ்ட் எடுத்துலேயும் முதலமைச்சர் ஆக மாட்டோம். ஒரு தொகுதியில் வின் பண்ணுறாரோ அது வின் பண்ணலையோ நல்லா ஒரு போட்டியிடணும். ஒரு தொகுதியில் அந்த தொகுதியில் ஃபுல்லாக தேர்தல் சொன்னாங்க, நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு தொகுதியில் இருக்கோம், அந்த தொகுதிக்கு ஃபுல்லாக நம்ம வின் பண்ணிட்டோம். 234 வந்து ஒரு 15 பேர் வந்து வின் பண்ணல நம்ம கட்சியில், கட்சி சார்பாக. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சட்டமன்றத்தில் போய் அப்படி என்ன பண்ணுவோம்னா இப்போ 230 பேரை 220 பேரை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம், அதாவது எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம். அப்போ போய் ஜெயிச்சவங்களை எல்லாத்துலேயும் சேர்ந்து கேட்பாங்க யார் முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது. ஆனால் ஆல்ரெடி முன்னாடி முதலமைச்சர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்க தான். ஆனால் இப்படி தான் பண்ணதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான். ஓகேவா? நம்மளாம் சேர்ந்து இப்போ இவங்க முதலமைச்சராக இருக்கலாம் கட்சி நல்லா இருக்கும், இவங்க முதலமைச்சராக இருக்கலாம் கட்சி நல்லா இருக்கும், நாங்களாம் வந்து ஒத்துக்கிட்டு முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேயா? இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்குதுன்றாங்க. ஓகே? அடுத்து